ஹை ஃப்ரெண்ட்ஸ், அமரன் படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. சோ அதுல கோட் படத்துல தளபதி கொடுத்த துப்பாக்கி சீன் எப்படி அமைஞ்சது அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் தளபதி கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு கேமியோ இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு தளபதி கிட்ட. சோ அப்பவே என்கிட்டயும் அதை சொல்லிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணல. பட் கடைசியா கோட் ஷூட்டிங் முடிய போறப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட தளபதி அந்த கேமியோ சொன்னி அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சோ அப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி தளபதியே கேட்டாரு. சோ டேட் சொல்றேன் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்ன மாதிரியான கேமியோ என்ன சீன் அப்படின்ற மாதிரி எதுவுமே அப்போ சொல்லல. நாளைக்கு ஷூட்டிங்னா முன்னாடி நாள் தான் நானா கால் பண்ணி கேட்டேன். அதாவது சீன் பேப்பரை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி. சோ அப்போ உடனே அனுப்புனாரு. அதை பார்த்த உடனே இந்த சீனு பயங்கரமா பிடிச்சு போச்சு. அண்ட் அப்பவுமே துப்பாக்கியே புடிங்க சிவா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் இல்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் துப்பாக்கியே பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு தளபதி ஓனா ஸ்பாட்ல சொன்ன டைலாக் தான் அது. சோ அதுக்கான அர்த்தம் நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாலும் நான் எடுத்துக்கிட்டது அது தளபதியோட அன்பா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல நடிச்சிட்டதால அந்த இடத்துக்கு என்னால வந்துட முடியாது. அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் விஜய் அவார்ட்ஸ்ல அவர் கையில இருந்து எனக்கு என்டர்டெய்னர் அவார்ட் கிடைக்கும் போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வா இருந்துச்சு அது. ஏன்னா எனக்கு அவார்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ இல்ல கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அண்ட் அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாம குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. சோ இது ரெண்டையுமே எனக்கு அவர் கொடுத்த ஒரு அன்பா தான் பாக்குறேன். அப்படி எடுத்துக்கிறது தான் சரியானதும் கூட. ஏன்னா நான் என்னதான் ரஜினி அவர்களோட ஃபேனா இருந்தா கூட இவங்க எல்லாரோட ஸ்பெஷலான படத்தையும் நான் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்த்து பிடிச்சுதான் நான் சினிமாவுக்கு வந்ததே அப்படின்ற மாதிரி ஒரு சரியான புரிதலோட இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் என்ன சீனு என்ன கேமியோன்னே தெரியாம ஓகே சொன்னதுதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் தளபதி மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு. சோ தளபதி அதுக்கு ஒரு 4-5 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி தான் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்ன டைலாக் இருந்துச்சு. ஏன்னா அங்க ஆரம்பிச்ச ஒரு பாசிட்டிவிட்டி இப்போ அமரன் படம் 300 கோடியில வந்து நிக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 300 கோடியை கிராஸ் பண்ண நடிகர்கள்னா தளபதி, ரஜினி அண்ட் கமல் அவர்கள் தான். தென் இவங்க இல்லாம பொன்னியின் செல்வன் ஒரு மல்டி ஸ்டாரரா 300 கோடி அச்சீவ் பண்ணுச்சு. சோ 4வது ஆக்டரா தமிழ் சினிமாவில் 300 கோடியை ரீச் பண்ணிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.